ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு கடாயில் கடுகும் வெந்தயமும் பொரியிற அளவுக்கு கடுகு வந்து நல்லா வெடிக்கணும். அந்த வெடிக்கிற அளவுக்கு வந்து வெறும் கடாயில் நான் வறுத்துக்கிட்டேன். அதை எடுத்து நான் தனியாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நான் 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ தக்காளி எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி தக்காளி விழுதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா தக்காளியிலேருந்து இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வரப்போ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளியில் சில பேர் வந்து சுகர்லாம் சேர்க்குறாங்க. ஏன்னா நான் வந்து இன்றைக்கி பழுத்த தக்காளி தான் எடுத்திருந்தேன். அதனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு நான் இன்றைக்கி சுகரே சேர்க்கலை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து லிட்டு போட்டு மூடி வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் வந்து தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி 1½ ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் கடுகும் வெந்தய பொடி அரைச்சோம்ல அதையும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணக்கப்புறம் மறுபடியும் ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு நல்லா லிட்டை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா க்ளோஸ் பண்ணக்கப்புறம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களா நல்லா எண்ணெய் வந்து சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா தக்காளியும் வந்து சூப்பராக வந்து இதாகிடுச்சு. நான் மிக்சியில் அரைச்சி தான் போட்டேன். ஆனாலும் நல்லா எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் வந்து தளன்னு பிரிஞ்சு வரணும். உங்களுக்கு நல்லா ஜூம்லேயே நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான எம்மியான தக்காளி தொக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.